என்னென்னா உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த தமிழ் சினிமாவோட கதாநாயகன் யார் சார்? அவருடைய சிறப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சார் 2 பேர் சார். ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவங்க 2 பேர் மாதிரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவு ரொம்ப அருமையான, இவர் ஒரு பாணி, அவர் ஒரு பாணி. இவர் நடிப்பு, அவர் கருத்துள்ள இதெல்லாம் நல்லா பண்ணுவார். யார்? எம்ஜிஆர் அவர்கள். சிவாஜி சார்? சிவாஜி சார் வந்து நடிப்புக்கு ஓகே 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 அவர் ரொம்ப ஓகே இது நல்லா பண்ணுவார். ரசித்து பார்க்கலாம், அந்த மாதிரி ரசிக்க வைப்பார். அவருடைய கண்ணே வந்து கைகால் அசைவர், கண்ணே வந்து ரொம்ப அருமையாக கண்ணு வாயிலே இது பண்ணுவார். உதாரணம், அந்த புதிய பறவை ஒரு படம், ஆண்டவன் கட்டளை, அதில் அந்த தலையில் டவலில் கட்டின்னு அவர் நடந்து போகிற ஸ்டைலு, புதிய பறவையில் உட்காந்து அப்படியே அவர் அந்த ரசித்து அந்த சாங்ஸ் கேட்குறது, இப்படி கை வைக்கிறது, அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் நேச்சராக வராதுங்க. இப்போ சொல்லி கொடுத்தவரை செய்ய முடியாது. அதாவது சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் ரொம்ப அழகாக வந்து காட்சியில் வந்து அவர் நடிச்சிருப்பார்ல. நிகர் யாரும் இல்லை இந்த நடிப்பு பொறுத்த வரைக்கும். இனிமே பிறக்க போகிறது இல்லை. இல்லை இல்லை இந்த ஜென்ரேஷனில் நிச்சயம் போகிறதெல்லாம் டான்ஸ்லாம் அது வேறு. அவர் காலகட்டத்தில் டயலாக்கு நல்ல பிச்சு உதறுறார். பாண்டிய கட்டபொம்மன் நிறைய படங்கள்ல வித்தியாசமா நடிச்சிருக்காரு. சொல்லக்கூடாது சார். இப்போ நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் தேட்டரில் போய் ரசித்த, அதாவது ரொம்ப அழுத விஷயங்கள் ஏதாவது இருக்குது அவர் படத்தை காட்சியை பார்த்து? புதிய பறவை நான் பார்த்தேன் சார், 5-6 முறை பார்த்தேன் அந்த டைத்தில். அதே மாதிரி அடிமை பெண் படம் எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே தியேட்டர். அந்த தியேட்டரை ஒட்டின மாதிரி தான் எங்கள் சயின்ஸ் கிளப் இருக்குது, லேப் இருக்குது. சரி சரி சரி. நாங்கள் மத்தியானம் அந்த லேபுக்கு போய் அங்கே உட்காரும்போது அடிமை பண்ண படம் ஸ்டார்ட் ஆகிடும். பாதி பாட்டு கேட்டுட்டு இப்போ முடிச்சுட்டு போவோம். அதில் கருத்துள்ள படங்கள் அப்போல்லாம் வருது. ஆனால் இப்போத்தி காலம் கேட்ட மாதிரி அது பண்ணாங்க, வேறு விஷயம். நம்ம இதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த ஒரு சீனியாரிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். சிவாஜி கணேசன் சார்லாம் வந்து ரொம்ப சொல்லவே முடியாது, அவ்வளோ அருமையாக பண்ணுவார். நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அவர். இப்போ கூட சின்ன சின்ன அவருடைய வேடங்கள்லாம் பார்க்கணும், அருமையாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பார்த்த அது படம் இது அவருடைய படம், நடிகர் திலகத்துடைய படம்? நிறைய படம் பார்த்துருக்கேன், சொல்ல முடியும். எல்லா படமும் சூப்பர். எதையுமே அவரது இப்படித்தான் நல்லா இருக்கு, அப்படித்தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சீனில் உருக்கமாக வர சீனில் நம்மளே அழுதுருவோம். அந்த மாதிரி ஒரு உருக்கமாக ஒரு அந்த மாதிரி நீங்கள் அழுத படம் ஏதாவது படங்கள் என்ன படத்தை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதிய பறவைன்னு ஒரு படத்தில் அவர் எங்கே நிம்மதினு ஒரு பாட்டு பாடு, அது ரொம்ப மனசு கொடுத்துருச்சு. இது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அந்த பாடல் காட்சியில் வந்து அவர் நடித்த அந்த விதம் வந்து உங்களோட மனசு ரொம்ப வந்து மியூசிக்கு எல்லாமே வந்து நேச்சராக இருக்கும். எதையும் வந்து வந்து அவர் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்காது. இயற்கையாகவே அவர் அந்த மாதிரி எல்லாம் யார் இந்த மாதிரி இந்த காலத்தில் அவ்வளவு அருமையாக அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கிளப்பில் உட்காந்து அந்த ஒரு சாங் சொன்னது, அந்த பாட்டை கேட்குறது, பாட்டை ரசிச்சு கேட்பாரு. பார்த்த ஞாபகம் இல்லையா? கரெக்டு. ஐயோ, அதாவது வசனமே இல்லாட்டி கூட சும்மா உட்கார்ந்த இடத்துல வந்து அந்த இருக்கிற விஷயம், அந்த மாதிரி ஸ்டைலில் அவர் உதல்ல வந்து விரல வைப்பார். சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு இப்போ 68. 62 வயசில் அந்த காட்சி வந்து உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்க. அதில் ஒன்று அவர் ஒன்று 10 வாட்ஸ்அப்பில் வரும்போது அந்த படங்கள்லாம் நின்று நைட்டில் நான் உட்காந்து பார்க்குறேன். இப்போ இன்னும் அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த காட்சியில் வந்து இன்னும் ஒரு 20 பக்கம் டைலாக் பேசலை, சும்மா உட்காந்து அந்த பாடலை வந்து ரசிப்பார். ரசிக்கிறதுலே அவ்வளவு அது அவர் ஒரு பாட்டு ஒரு கூட சாங்ஸ் கிடைக்காது. உட்காந்து கிளப்பில் உட்காந்து இந்த பாட்டை கேட்பார், அவ்வளோதான் உட்காந்து கேட்பார். கேட்கும் பொழுது அவருடைய அந்த இது வந்து அவ்வளோ அந்த அந்த பார்வை, அந்த ரசிக்கிற விஷயம் இந்த 68 வயசில் உங்களை வந்து அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது ஈர்த்திருக்குன்றது தான் அவருடைய சிறப்புன்னு நினைக்கிறேன்ல சார்? சிறப்பு இல்லை, அவருடைய இயற்கையான அம்சம். இயற்கையான அம்சம், இறைவன் அவர் கொடுத்த பரிசு. அந்த பரிசு வேற யாரும் தட்டவும் முடியாது. இன்னொரு முறை அந்த மாதிரி நடிக்க யாரும் வரமாட்டாங்க, பிறக்க முடியாது.
நடிப்பு பல்கலைக்கழகம் தான் இல்லை? அதே மாதிரி சிலோன் பாட்டு போடும்போது தான் பெரும்பாலும் சிவாஜி கணேசன் பாட்டு தான் போடுவோம். பெரிய பழைய பாடல் போடுவோம். இரவில் 10 மணிக்கு போடுவோம். அதே மாதிரி நல்ல சாங்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றும் ஊற்றிக்கலாம் சார். இப்போ வரைக்கும் சில படங்கள் உள்ள பாடல், அவருடைய பாடல் இருக்குல்ல, அவர் நடித்த பாடல், அதை நீங்கள் உங்களை அறியாமல் மனசுக்குள்ளே முன்னிறுத்திட்டு போயிருக்கீங்களா? ஆமாம், நானே சில சமயம் பாடினே போவோம். என்ன பாட்டு சார் அது? நிறைய பாட்டு சார், அதெல்லாம் சொல்ல இல்லை, ரொம்ப அடிக்கடி சில விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த எங்கே நிம்மதி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணிச்சு, அது மாதிரி ஒரு பாடல் நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு ஏதாவது இருக்குது? அதாவது பாட்டு இருக்குது சார், இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. 1-2 வருது. கரெக்டு. அதே மாதிரி இந்த 6 மணமே 6 ஆண்டவன் கட்டளை, அதெல்லாம் வந்து நான் தனியாக முணுமுணுத்து போவோம். நைட்டில் 10 மணிக்கு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டேன்னா அது உட்காந்து பார்ப்போம். அது முழுசாகவும் போட மாட்டோம், நம்ம கொஞ்சம் போட்டு அப்புறம் கட் பண்ணிட்டோம். இடையிடையே அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அவர் வெவ்வேறு கட்டப்பில் நடந்து போகிறது தான் அந்த பாடலில் வந்து ரொம்ப முக்கியமான. அந்த தலப்பா கட்டிட்டு கொச்சக்கல்ல அப்படி சாப்பிட்டுட்டு ஐயோ சொல்லவே முடியாது, சான்ஸே இல்லை. உண்மை சார், உண்மை. நடிப்பெல்லாம் இப்போல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. உண்மை. அந்த வேஷ்டிக்கும் அவருக்கு தலையில் கட்டுற தலப்பாவுக்கும் அந்த உடச்சக்கல்ல சாப்பிட்டுட்டே போகிறது, கோயில் பக்கம் போகிறதும் கடல் பக்கம் போகிறதும். அதே மாதிரி பழைய படத்தில் ஆக மெல்ல நட மெல்ல மேனி தான் வாக்கிங் ஸ்டைல் மூவ்மெண்ட் முதல் நாள் பார்த்தேன். ஓ, அப்படியா? அப்புறம் இன்னொரு படத்தில் மீனவர் மாதிரி ஒரு திருவிளையாடல் தான் நினைக்கிறேன். நடந்து ஒரு வாக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அது ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தமாக நடந்து வருவார், அதில் ஸ்டைலாக வருவார் வந்து. பாருங்கள், சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்ததுக்கு பாருங்களேன். ரொம்ப காட்சியெல்லாம் இப்போ படம் எடுக்கவும் முடியாது. அது மாதிரி ஒரு நல்ல உத்தமர் ஒரு நடிகரையும் பார்க்க முடியாது. அவர் உத்தமர் தான் உத்தமர் சிகரம் கூட சொல்லலாம். இயற்கையாகவே அவர் கடவுள் அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் யாரையும் பெற முடியாது. அவர்கிட்ட இருந்து யாரும் அதே மாதிரி நடிக்கவும் முடியாது. உண்மை. அதுக்கு அடுத்தபடி நண்பர் கமலஹாசன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவாஜி சார் வந்து ஆமாம் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு வச்சுக்கிட்டு நடிகை, அது வந்து நேச்சராக இருக்கும், கிணத்துல விழுந்துற மாதிரி நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இவங்க எல்லாமே சிவாஜியோடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அவர் ஃபாலோ பண்ணி வந்தவங்கன்னா கமல் சார் கூட நடிகர் தினத்தோட குருன்னு சொல்கிறார் அவர். ரொம்ப கமல் சாருடைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு டான்ஸ். நிச்சயமாக நல்லா பண்ணுவார். நிச்சயமாக சார். நடிகர் திலகத்தை பற்றி இன்னும் நிறையா உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் நம்ம வந்து அவரை பற்றி அடுத்தடுத்து பேசலாம். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.